ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 நடைபெற்ற கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1B அண்ட் 1Cயில் கேட்கப்பட்ட 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸை எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். The first question is பார்த்தீங்கன்னா x plus x minus 1 plus x minus 2 plus etc. 2 plus 1 equal to y அப்படின்னு எடுத்துக்கிட்டா x cube plus x minus 1 the whole cube plus x minus 2 the whole cube plus 8 plus 1 n என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த x plus x minus 1 plus x minus 2 plus etc. 2 plus 1 அப்படின்றத வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா yன்ற எடுத்திருக்காங்க. இதை நம்ம அப்படி இந்த சீக்வன்ஸில் மாற்றி பாருங்களேன். 1 plus 2 plus 3 plus etc. n அப்படின்ற ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா கூட்டுத்தொடரில் n into n plus 1 divided by 2. இந்த ஃபார்முலா படி இது கரெக்டாக இருக்குங்களா? 1 2 3 plus etc. n ஓகேங்களா? அதை வந்து ஒய்ன்னு இவங்க எடுத்திருக்காங்க இந்த கம்ப்ளீட் சீக்வன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? n into n plus 1 divided by 2ன்றத ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னா x into x plus 1 divided by 2. சரிங்களா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தாங்க. செகண்ட் பாருங்க, அவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸ் என்னன்னா x cube x minus 1 the whole cube x minus 2 the whole cube plus etc. 2 cube plus 1 cube. இந்த இடத்துல ஏன் 2 cubeன்னு எழுதியிருக்கேன்னா அவங்க இந்த இடத்துல 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 வந்து நம்ம 2 cube அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்களேன், இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 cube 2 cube plus 3 cube plus etc. n cube அப்படின்னா சேம் சீக்வன்ஸ் தானே. n into n plus 1 divided by 2 the whole square. இந்த ஃபார்முலா தெரியணுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x into x plus 1 divided by 2 வந்து yன்னு தெரியும். ஸோ இங்கே ஸ்கொயர்டு வந்திருக்குன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ அது ஒய் ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 1 plus 2 plus 3 plus etc. n equal to n into n plus 1 divided by 2. இது கண்டிப்பாக தெரியணும். நெக்ஸ்ட் வந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. n cube n into n plus 1 divided by 2 the whole squared. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே எல்லாம் உங்களோட ரெஸ்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தயவுசெய்து ஃபார்முலாவை மட்டும் படிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஃபார்முலா படிங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலாவை ரெகுலேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து டைம் டியூரேஷன் வந்து கம்மியாக இருக்கும் ஒரு சம் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்காணும் மின்தொடரிலிருந்து கீழ்காணும் விடையளிக்கும். ஓகே, 435 224 786 823. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கண்டிஷன்ஸ் பாருங்க. மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை அந்த இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏறு வரிசை என்னங்க? சின்ன நம்பர் அப்படின்றது வரணும். இப்போ பாருங்க, எல்லா இலக்கங்களையும் நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம் அவங்க கொடுத்துருக்கபடி. இப்போ 435 நம்ம ஏறு வரிசையில் எழுதுனா 345 அப்படின்றது வருங்க. சரிங்களா? 224 நம்ம ஏறு வரிசையில் எழுதுனா 224 தாங்க இருக்கும். 786 எழுதுனீங்கன்னா 678ன்னு மாறும். இப்போ 823 அப்படின்றத 238ன்றது மாறும். இப்படி எழுதுன பிறகு இந்த அவுட்புட்ல இருக்கிற மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எண் என்னங்க? நம்ம 786. ஆக்சுவலா நீங்க 678 பார்க்குறாங்கன்னா கிவன்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ 786 அப்படின்றத நமக்கு தெரியும். சரிங்களா? 4 d equal to 3 e equal to 2 f equal to 1 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் a into b divided t into e அந்த மாதிரி c plus fன்றது கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி சம்மு கொடுத்து இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா போனமஸ் ரூல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், அடுத்ததான் சப்ராக்ஷன். ஸோ இந்த ஆர்டரில் தான் ஒரு சீக்வன்ஸை நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஒரு சீக்வன்ஸை சால்வ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க ஆர்டர் என்னன்னா a into b divided d into e plus c plus bracket c plus f into f. ஓகேங்களா? இப்போ வேல்யூ வந்து a equal to 6, b equal to 5, c equal to 4, d equal to 3, e equal to 2, f equal to 1 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் 6 into 5 divided 3 into 2 ஈயோட வேல்யூங்க ப்ளஸ் சியோட வேல்யூ என்னது 4, எஃபோட வேல்யூ 1 into 5.
இப்போ இதை சால்வ் பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் டைரெக்டாக இப்படி சால்வ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்கணும். டிவிஷன் நம்ம எழுதணும்னா இப்போ நீங்கள் 6×30 டிவைடட் 3ன்னு போட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு டிவைடர் எழுதிக்கோங்க. 5/3 எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ 1 3 3 ஈரா 3 6 சரிங்களா? இப்போ ஈரஞ்சா 10 5×2 20. ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 + 1ன்றது 5. ஸோ இதில் 5 கன்ஃபார்ம். ஓகே. தென் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது 5 தான் வரும். இங்கே நம்ம கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 20 + 5 25 சரிங்களா? அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்த சப்ராக்ஷன். இந்த ஆர்டரை மட்டும் மறந்துடாதீங்க. அதான் மெயின் சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷனில் 25 இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. ஏவோடைய வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு தெரியும். டியோட வேல்யூ 3. அதை ரெண்டத்தையும் கூட்டுனீங்கன்னா 9. அப்போ இது கிடையாது. இப்போ பியோடது பார்த்தீங்கன்னா 5, டியோடது வந்து 3. ஸோ இதுவும் கிடையாது சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் வரல. ஏவோட வேல்யூ என்னன்னா 6, சியோட வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அதுதான் நான் இந்த இடத்துல மென்ஷன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு பி அப்படின்னா பியோட வேல்யூ 5. ஸோ 5 × 5ன்னு பார்த்தீங்கன்னா 25 சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். இந்த சம்மலை இந்த போர்டமாஸ் ரூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப மைனூட்டாக கவனிச்சு பண்ணுங்க. ஏன்னா நான் எப்பவும் சொல்கிறேன், நம்மளை கவுன்சிலிங் கொண்டு போய் நிறுத்துறது மிஞ்சி போனால் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் தான் எல்லாருமே அங்கேருந்து வெளியே வருவாங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு மார்க்குமே இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடாதீங்க. கேர்லெஸ்ஸாக போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா எண் என்னும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்னன்னு இருக்காங்க. அதாவது 2 கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 பகடை ஒரே நேரத்தில் உருட்ட போடும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா எண் இருக்கணும். இரு எண்களோட கூடுதல் இரட்டை எண்களாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? இதோட கண்டிஷன்ஸ் என்னன்னா பாருங்களேன். இப்போ நமக்கு 2 பகடைன்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு 36ன்றது நமக்கு நார்மலாக தெரிஞ்சிடும். 6/n 36 இந்த டோட்டல் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணா என்னங்க? ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. பிரைம் நம்பர்ஸ், சாரி பிரைம் நம்பர்ஸ். ஒன்னாலையும் தன்னாலையும் அடிப்படை கூடது தான் பிரைம் நம்பர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகடனா 6 முகங்கள் இருக்கு 1 to 6ல் 1 2 3 4 5 6 இருக்குங்களா? அதுல பிரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 3 5 ஓகேங்களா? இதுதான் குறைந்தபட்சம் ஒரு பகா எண். பிளஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்கணும். அதாவது இப்படி கூட்டும் போது இரட்டை எண்களாக வரணும். அப்படி இருக்க நிகழ்தகவு சொல்லுன்றாங்க. ஓகேங்களா? இப்போ இதோட இதுக்கு போகலாங்க பாசிபிலிட்டிக்கு. இப்போ பாருங்க 2ன்றது ஒரு பிரைம் நம்பர் சரிங்களா? அதுதான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து பேரு, அதில் சம் ஈவனாகவும் இருக்கணும், ப்ளஸ் அதில் ஒரு பிரைம் நம்பர் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படின்னும் போது தான் அது வேலிட் கேஸா அப்படின்றத நான் இந்த இடத்துல போட்டிருக்கேங்க. இப்போ கவனிச்சு பாருங்க. இப்போ 2 × 2ன்னு போட்டு 2,2 இருக்குங்களா? இது ஒரு பேர், அதாவது குறைந்தபட்சம் ஒரு பகான் இருக்குங்களா? இதை கூட்டுனா 4ன்றது வருங்களா? கண்டிஷன் சக்சஸ் தானே. அப்போ இதில் பிரைம் நம்பர் இருக்கு. ஸோ இது வேலிடுங்க. அடுத்து பாருங்க 2,4 ஒரு பிரைம் நம்பர் இருக்கு. இதை ரெண்டத்தையும் கூட்டுனா ஈவன் ஆகுது. ஸோ கண்டிஷன்ஸுக்கு வந்து கரெக்டுங்க. அதாவது இந்த இடத்துல நான் சொல்றேன் பிரைம் நம்பர்லாம் பண்ணியிருக்கேன். 2ன்றது பிரைம் நம்பர். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ தெரியும். இப்போ 2,6 உங்களுக்கு நீங்கள் கூடுதல் வந்து இரட்டை எண் தான் வரும். ஸோ கண்டிஷன் சக்ஸஸ். 4,2 கண்டிஷன் சக்ஸஸ். இப்போ பாருங்க இதுதான் முக்கியம். இப்போ 4,4 ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா 4ன்றது பிரைம் நம்பர் கிடையாது, அது பகா எண் கிடையாது. ஸோ அப்போ இது தப்புன்றதுக்காக தான் நான் எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் 4,6 எடுத்தீங்கன்னா அதுவும் கிடையாது சரிங்களா? இப்போ 6,2 இருக்கு பாருங்க, இது வருமா வராதுன்னா வரும். ஏன்னா 2ன்றது பிரைம் நம்பர், ஒரு பிரைம் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கணும், பிளஸ் அதோட கூடுதல் வந்து இரட்டை எண்ணாகவும் இருக்கணும். அப்போ இது சக்ஸஸ் சரிங்களா? அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா 13 பாசிபிலிட்டி வருங்க சரிங்களா? அதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா 13 பாசிபிலிட்டி. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இந்த கண்டிஷன்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் இந்த சம் சால்வ் பண்ணவே முடியும் சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாளில் முடிக்கிறாங்க சரிங்களா? 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாங்க. இப்போ என்ன கண்டிஷன் அடுத்து பாருங்க. ஒரு பெண் வந்து ஆணை போல 2 மடங்கு வேலை, ஒரு குழந்தைன்றது வந்து ஆணை போல வந்து பாதி வேலை செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் முக்கியம், எத்தனை பெண்கள்
இணைந்து 7 நாட்கள்ல செஞ்சு முடிக்க முடியும். எத்தனை பெண்கள் 7 நாட்கள செஞ்சு முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாங்க வாங்களேன். இதுக்கு வந்து மெயின் தீமே இந்த மாதிரி ஃபார்முலா தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மென் ப்ளஸ் உமன் ப்ளஸ் சில்ட்ரன் ப்ராக்கெட்டில் என்னன்றது அந்த நம்பர் ஆஃப் டேஸுங்க இன்ட்டு டோட்டல் ஒர்க் அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? என்னன்றது நம்பர் ஆஃப் டேஸ், அதான் நான் என்னன்னு போட்டுட்டேன் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவங்க 3 மென் சொல்லியிருக்காங்க, 4 உமன் சொல்லியிருக்காங்க, 6 சில்ட்ரன் சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். 3 மென் அப்படின்றது கண்டிஷன்ஸ் பாருங்க. ஒரு உமன் வந்து எத்தனை பேருக்கு? 2 மென்னுக்கு சமம். அப்போ ஒரு உமன் 2 மென்னுக்கு சமம்னா எவ்வளோ வருவாங்க அவங்க? 4 2 8. சரிங்களா? ஒரு உமன் 2 ஆண்களுக்கு சமமானவங்க. அப்போ அவங்க 4 உமன் இருக்காங்க. ஸோ அதில் நமக்கு 8ன்றது வந்துடும். அடுத்து பாருங்க 6 சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா? கண்டிஷன்ஸ் என்னன்னா ஒரு குழந்தை அந்த ஆணை போல பாதி மடங்குன்றாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு எப்படி வரும்? ஆண் வந்து இப்போ ஒரு ஆள்னா அதில் பாதின்னு பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா 3 குழந்தைகளா? அதில் பாதி எவ்வளவு? சாரி 6 குழந்தைகள் இருக்காங்களா? அதில் பாதி வந்து 3ங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே இந்த சம் அவ்வளோதாங்க. ஈஸியாக சால்வ் ஆயிரும். 3 + 8 + 3 × 7 = டோட்டல் ஒர்க். ஸோ குட்டி பார்த்தீங்கன்னா 6 6 × 14. ஸோ 14 98ங்க. இது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா அந்த வேலையை எத்தனை பெண்கள் 7 நாட்களை முடிப்பாங்க? அவ்வளோதான் விஷயம். உமனோட கண்டிஷன்ஸ் என்னன்னா ஆனை போல 2 மடங்கு அப்படின்றத நமக்கு தெரியும். ஓகேங்களா? × 7 = 98. அவ்வளோதாங்க. இப்போ அதாவது 2 உமன் அது 7 நாட்களை முடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த டோட்டல் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். எத்தனை பெண்கள்ன்றது. ஸோ 14 உமன் = 98. இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா W = 7. ஓகேங்களா? இதில் நான் இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் திருப்பி சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். 3 மென் 4 உமன் 6 சில்ட்ரனுங்களா? அதாவது கண்டிஷன் என்னன்னா ஒரு உமன் வந்து 2 ஆண்களுக்கு சமம். அந்த திறமை அது ஒரு குழந்தை வந்து அந்த ஒரு ஆணில் பாதி. இப்போ பார்த்தீங்கன்னா 4 உமன் வந்து 2 மடங்காக மாறுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல நான் 8 போட்டிருக்கேன். 6 சில்ட்ரன் ஏன் 3ஆக மாறுறாங்கன்னா அவங்க பாதி திறன் பெற்றிருக்காங்க. அதான் விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல திருப்பி போகிறேன். இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டேனாலே போதுமானதுங்க. அப்புறம் நம்ம நார்மலாக வந்து இப்போ 2 மடங்கு உமன் 7 நாட்களில் 98 ஒர்க்கை முடிச்சாங்க. ஸோ எத்தனை உமன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். W = 7. ரொம்ப சிம்பிள் தான். இந்த இதை எழுத தெரியணுங்க கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வேலையை A மற்றும் B இணைஞ்சு 9 நாட்களையும் B மற்றும் C இணைஞ்சு 12 நாட்களையும் C மற்றும் A வந்து 18 நாட்களையும் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அது நமக்கு நார்மலாகவே தெரியும். இது AB + BC + CA அந்த கான்செப்ட் வருங்க. ஸோ இதில் விஷயம் என்னன்னா அடுத்த கண்டிஷன் தான் முக்கியம். முதல் நாளில் A மற்றும் B ஃபர்ஸ்ட் டே, நெக்ஸ்ட் டேல B மற்றும் C. ஸோ 3ஆவது நாளில் A மற்றும் C இந்த வேலையை இவ்வாறு செஞ்சு வந்தால் அதுதான் விஷயமானது. இந்த இவ்வாறு செஞ்சு வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபாலோவிங்க. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபர்ஸ்ட் டே வந்து A + Bங்களா, செகண்ட் டே வந்து B + Cயா, தேர்ட் டே வந்து A + Cயா, திருப்பியும் அடுத்த ஃபோர்த் டே வந்து AB அப்படின்றது வருவாங்க. ஸோ ஃபைனலி பாருங்களேன், இங்கே இந்த இடத்துல நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னா AB வந்து 1/9 ஒர்க்கு, BC வந்து 1/12, CA வந்து 1/18. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இதை கூட்டி நமக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 1/4 அப்படின்றது நமக்கு தெரியுங்க. சரிங்களா? ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா அவங்க அந்த ஒரு கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. முதல் நாளில் AB, அடுத்த நாளில் BC, 3ஆவது நாளில் AC. இந்த சீக்வன்ஸ் ஃபாலோ பண்ணால் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? இப்போ என்ன விஷயம்னா இவங்க 3 நாளில் 4ல் 1 பங்கு வேலையை முடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளில் 4ல் 1 பங்கு முடிச்சா அடுத்து 3 பேர் தானே. அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா 6 நாள். அடுத்த 3 நாளில் 4ல் 2 பங்கு முடிப்பாங்க. 3 நாள்னா 1/4. அப்போ 6 நாள்னாலும் நமக்கு அடுத்து என்னது 2 மடங்கு தானே முடிச்சிருப்பாங்க. அப்போ அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 மடங்கு ஒர்க் பிடிச்சிருப்பாங்க. 4ல் 3 மடங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் 12வது நாள் அப்படின்றதுல தான் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க. இந்த சைக்கிளை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதான் விஷயம் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இந்த சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க அதான் கேட்டிருக்காங்க. 3 நாளில் 4ல் 1 பங்கு முடிச்சாங்கன்னா
முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றதான் இந்த சைக்கிள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 3 நாளில் 4ல் 1 பங்கு முடிக்க முடியும். அடுத்த 3 நாளில் 4ல் 2 பங்கு ஒருக்க முடிக்கலாம். அடுத்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாளில் 4ல் 3 அடுத்த 3 நாள் கால்குலேட் பண்ணோம்னா 12 டேஸ் அப்படின்றது தான் இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறது 12 டேஸுங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்க பாருங்களேன், 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியோட நீளம் வந்து 57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தை காண்க. நமக்கு நார்மலாக தெரியும், விட்டத்தோட ஃபார்முலா வந்து D = 2R நமக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறதா? ஸோ ஃபர்ஸ்ட் கோளத்தின் கன அளவு எடுப்போம். கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 4/3 πr3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4/3 போட்டுரும், பை போட்டுருவோம். இதோட இது என்ன கேட்டிருக்காங்க, இங்கே விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதான் விஷயம், விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆரமாக கன்வெர்ட் பண்ணணும். அதான் சொன்னேன், D = 2R தான் நம்ம விட்டத்தோட டயமீட்டர் = 2R அப்படின்றது. ஸோ ஆரம் கண்டுபிடிக்கணும்னா டயமீட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? 1/2 தான் ஹோல் கியூப், இவ்வளோதான். ஏன்னா இங்கே விட்டம் வந்து என்னது 2.4, அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/2. ஸோ இது கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா 2.304 பை அப்படின்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் பாருங்க, உருக்கப்பட்டு கம்பியாக நடுவது அதோட கம்பியின் நீளம் கொடுத்துட்டாங்க. தட் மீன் நீளம் கொடுத்துட்டு என்றால் கம்பியின் விட்டத்தின் இதை காண்க. புரியுதுங்களா? கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. ஸோ அது உருளை அப்படின்றதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா அதோட, ஏன்னா உருளையின் கன அளவு தான் என்னது πr² ஹச்சுங்க. ஸோ πr² ஹச். நமக்கு ஆரம் கொடுத்துட்டாங்க 57.6ன்றது, சாரி நமக்கு நீளம் கொடுத்துருக்காங்க. கம்பியோட நீளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹச்சில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது πr². இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த கோலத்தை எடுத்துகிட்டு வரோங்க. ஏன்னா இதைத்தான் உருக்கி பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா பையும் கேன்சல் ஆயிரும். இது வந்து இந்த இடத்துல சப்ராக்ஷன் வந்துடும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா R = 0.2 சென்டிமீட்டர் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் அதான் முக்கியம், இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு மில்லிமீட்டர் இதுலலாம் இருக்கு ஆப்ஷன். 0.2ன்றது R அப்படின்றது தெரியும். ஸோ கம்பியோட என்ன கேட்டிருக்காங்க, விட்டம் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது ஆரம் தான். ஸோ விட்டம்னா என்னது, D = 2R, 2ஆல் பெருக்கணும். அப்போ 4 மில்லிமீட்டர். நீங்கள் டக்குன்னு ஆரம் கண்டுபிடிச்சோன்னே இப்போ ஆன்சர் போட்டுறாதீங்க, தப்பாயிரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத நல்லா சம படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பண்ணுற தப்பே நம்ம ஈஸியானதெல்லாம் வந்து டக்குன்னு தப்புன்ட்டு வருவோம். அதுதாங்க பெரிய தப்பாயிருது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு 4 மார்க்லாம் போகும். அதனால தயவு செய்து முடிஞ்ச அளவு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாமில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. அந்த ஹோப் எனக்கு இருக்குங்க. ப்ராக்டிஸ் தான் மெயின் தீம்ங்க. சரிங்களா? ஸோ கொஷின் என்னன்றதை படிக்க கற்றுக்கோங்க. அதை சால்வ் பண்ணி கரெக்டாக எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. அது இப்போ இருந்தே நீங்கள் OMRல டெஸ்ட் எடுத்து பழங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வெற்றிக்கு மிக முக்கியமானது பயிற்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்களேன், ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக ஒரே சதுரமாக மாறுதுங்க. புரியுதுங்களா? எனில் அதே போன்று 9 செவ்வகங்கள் மற்றும் அதே போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகத்தோட நீளம் எவ்வளோன்னா 10% குறையுதுங்க. அப்போ அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக ஒரே சதுரமாக மாறுது. எனில் அதே போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதே போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விஷயத்துக்கு வருவோம். செவ்வகத்தின் பரப்பளவு என்னது, L/B நமக்கு தெரியும். இப்போ செவ்வகத்தோட பழைய நீளம் அப்படின்னு சும்மா ஜென்ரலாக வச்சுக்கோங்க, அது 100ன்னு வச்சுக்கலாமா? இப்போ அது 10% குறையுதுன்னா நமக்கு நார்மலாக தெரியும் L - Lலேருந்து 10% குறையுது அப்படின்றத நான் இந்த இடத்துல இருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மாறும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக இருக்குன்றத நம்ம எழுதிக்கிட்டோம். இதுதான் ஈக்குவேஷன். புரியுதுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது நல்லா பாருங்க. L - L × 10/100, அதாவது Lலேருந்து ஒரு 10% கம்மியாகுதுன்றதை நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? அது கம்மியாகும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமாக மாறுதுன்றதை எழுதிக்கிறேன். ஸோ L = அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55.56 சென்டிமீட்டர் கிடைக்கும். இது அப்படியே ஹோல்டில் வச்சுக்கோங்க. எனில் அதே போன்று 9 செவ்வகங்கள் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 4 சதுரங்கள் மொத்த பரப்பை காண்க. ஸோ இப்போ நமக்கு வந்து L தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு L × Bங்க.
ஒரு பக்கம் நமக்கு தெரியுங்களா? இது எல்லையும் பியும் பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2778 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 2778 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்குங்க. இப்போ பாருங்க 9 செவ்வகங்களின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அதே போன்று 9 செவ்வகங்கள் மற்றும் அதே போன்ற 4 செவ்வகங்கள் மொத்த பரப்பை காண்க. இப்போ 9 செவ்வகங்களும் மொத்த பரப்பளவுனா இன்ட்டு 9 போட்டிங்கன்னா போதும். 25,002 அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்க இதெல்லாம் செவ்வகத்தை முடிஞ்சுங்களா? அடுத்து அதே போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு 4 சதுரம்னு பார்த்தீங்கன்னா சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டுன்னு தெரியும். நமக்கு ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க அது சதுரமாக மாறுதுன்னு. ஸோ 50 × 50 வந்து 2500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு தெரியும். இப்போ 4 சதுரங்களின் மொத்த பரப்பளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டாக மாறும். ஸோ இதோட கம்ப்ளீட் மொத்த பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகம் ப்ளஸ் சதுரத்தோட மொத்த பரப்புன்னு போட்டிங்கன்னா ரெண்டத்தையும் கூட்டுனீங்கன்னா 35,000 வருங்க. சரிங்களா? நான் இது கொஞ்சம் ஸ்டெப்பு அதிகம் இருக்க மாதிரி தெரியுதுங்க. பட் அது ஆனால் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். ஒரு செவ்வகம் 10% குறையுது. அப்போ வந்து கன்வர்ஷனில் 50 சென்டிமீட்டர் கிடைக்குது. இந்த இதை கரெக்டாக பிடிச்சிங்கன்னா எல் பியில் நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து 9 செவ்வகங்களோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சதுர பரப்பளவு, அப்புறம் 4 சதுரத்தோட பரப்பளவு. ஸோ இதோட மொத்த பரப்பு இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? நான் இன்னைக்கு சொல்கிறேன் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பான முறையில் ஃபார்முலா தெரியணும். அது சின்ன ஃபார்முலா பெரிய ஃபார்முலா நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் தான் மெஷர்மெண்ட் சால்வ் பண்ணவே முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பையன் வந்து 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வச்சிருக்கான். அவன்கிட்ட மொத்தமாக 8,000 ரூபா இருந்தால் அவனிட எத்தனை 10 நோட்டுகள் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்காங்க. இது விகிதம் தான். இப்போ பாருங்களேன் அவங்ககிட்ட 50 20 10 இருக்குங்களா? ஸோ இதோட வேல்யூ தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். 2:3:4ன்றது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னா 50 இருக்குங்களா? அது ஃபர்ஸ்ட் வந்து 2x பெருக்கணும். அதாவது இப்படி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 50 வந்து நான் 2xன்னு எடுத்துக்கிறேன். 20 வந்து 3x, 10ன்றது 4x. இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். 2x = 50 ஓகேங்களா? 3x × 20 4x × 10. ஸோ இதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா. அந்த மொத்த தொகை அப்படின்றது தான் 8,000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 200 அப்படின்றது ஒரு கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200x = 8,000. ஸோ எக்ஸோட வேல்யூ 40. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தாங்க இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 40 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 10 நோட்டுகள் எவ்வளோ இருக்குன்ற கேட்குறாங்க. 10 நோட்டுகளோட எண்ணிக்கைனா 10 × நமக்கு என்னது 40 4x அப்படின்றது நமக்கு தெரியும். 4xன்னு பார்த்தீங்கன்னா 4 40 120. அவ்வளோதாங்க விஷயம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 50 ரூபா நோட்டை வந்து 2xன்னு எடுத்துக்கிறோம். அதான் விஷயம். 20 rupees வந்து 3x, 10 rupees 4x. ஓகேங்களா? இது எல்லாத்தோட சேர்ந்த கலவை தான் 8,000 ரூபா அப்படின்றது. ஏன்னா இந்த சீக்வன்ஸில் இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண தெரிஞ்சாதான் இந்த சம் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்களேன். ஒரு 1,00,000 ரூபா மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைஞ்சு 3 ஆண்டுகளில் 72,900 இருந்தெனில் அதோட கழிவு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது குறைந்து அப்படின்னும் போதே அது மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபார்முக்குலாம் வந்துடலாம். P × 1 - R / 100 the whole power n தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதோட மதிப்பு என்னன்றது கேட்டிருக்காங்க. ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் குறைந்து 3 ஆண்டுகளில் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அதோட மதிப்பு பிறகுன்றதான் விஷயம். ஸோ அசல் வந்து பார்த்தீங்கன்னா 72,000 இதோட அவுட்புட்டுங்க. அமௌண்ட் வந்து தொகை. பின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாயிலேருந்து தான் இவ்வளோ வந்திருக்கு. அடுத்து 1 - R இதோட சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆரை நீங்கள் ஹோல் வச்சுக்கோங்க. 1 - R / 100 the whole cube எடுத்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது கீழே போகும். 1 - R / 100 இனி ஃபுல்லாமே நம்ம வேலை வந்து சப்ஸ்ட்ரா பண்ணுறதாங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கியூப் இருக்குங்க பார்த்தீங்களா? இப்போ பாருங்களேன். இதில் 2 0 இதில் 2 0 காலி ஆகும். நம்ம 729 வந்து கியூப் போட்டிங்கன்னா 9 81 89 × 9 போட்டிங்கன்னா 729ன்றது வருங்க. சரிங்களா? இங்கே 10 10 100 அப்படின்றது தெரியும். ஸோ இதை கியூப் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 9/10ன்னு வரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம R / 100 அப்படின்றது இந்த இடத்து சைடில் வச்சுக்கிட்டு இங்கிட்ட கொண்டு போகிறோம். ஸோ 1 - இது. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் அடிச்சு கொடுக்கும் போது R = 10% கன்ஃபார்முங்க. சரிங்களா?
ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. A equal to P into 1 minus R divided by 100 the whole power n. ஃபார்முலா தெரியாமல் மேக்ஸில் நம்ம 25க்கு 25 வாய்ப்பே கிடையாதுங்க. 10 தாட்டுறதே கஷ்டம். ஸோ ஃபார்முலாவை டெய்லி எந்திரிச்சோன்னே பல்ல விளக்கிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு டெய்லி ஒரு தடவை ஃபார்முலாவை நீங்கள் படிக்காத முன்னாடி தயவுசெய்து ஃபார்முலா படிங்க. மேக்ஸை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஒரு வங்கியின் வட்டி விகிதம் வந்து 5% 4% குறையும் போது ஒருவர் 2000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது. அவரோட ஆண்டு வருமானம் வந்து குறையல அப்படின்றாங்க. எனில் அவரின் உண்மையான முதலீடு என்ன? அதாவது ஒரு வங்கியின் வட்டி விகிதம் 5% 4% குறையுது. ஒருவர் வந்து 2000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரோட ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது. எனில் அவரின் உண்மையான முதலீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ விஷயத்தை வச்சுக்குருவோம். நமக்கு தெரியாது. முதலீடு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்டே. அவரோட முதலீடு என்னன்னு வச்சுக்கிட்டு வட்டி விகிதம் வந்து 5%லேருந்து 4% கம்மியாகுதுன்றதை வச்சுக்கலாம். இப்போ என்ன விஷயம் சொல்லிருக்காங்க, குறையும் போது ஒருவர் 2000 அதிகமாக தான் முதலீடு செய்யும். அப்போ புது முதலீடு கிட்டத்தட்ட. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2000 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அவரோட ஆண்டு வருமானம் குறையாமல் இருக்குது. எனில் அவரின் உண்மையான முதலீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இது ஓல்டு இன்ட்ரெஸ்ட், இது நியூ இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டு, ஏன்னா இது 5%லேருந்து தான் 4% கம்மியாகுது. நம்ம நார்மலாக இந்த ஃபார்முலா தாங்க, தனிவட்டி ஃபார்முலா தான் இது. S = PNR divided by 100. இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே. இப்போ நமக்கு அசல் என்னன்றது நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன ஆண்டுகள்ன்றது ஆண்டு வருமானம் ஒரு ஆண்டுகள்னு எடுத்துக்கிறோம். சதவீதம் வந்து 5%. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இது. ஓகேங்களா? ஈக்குவல் டு அடுத்து பாருங்க, இது வந்து 4%. அதுலேருந்து இது குறைஞ்சு வருது. ப்ளஸ் புது முதலீடு வந்து P வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2000ன்றது. ஓகேங்களா? இப்படி எழுத தெரியணுங்க. அதாங்க விஷயம். இந்த மாதிரி எழுத தெரிஞ்சிட்டாலே இந்த சம்மலை ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, இங்கேயே வந்து 100 கேன்சல் ஆயிரும். இங்கே 5x, இங்கே 4x + 2000 இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8000 அப்படின்றது உங்களுக்கே வந்துருங்க. ஓகே, அவ்வளோதான் விஷயம். இங்கே 4x 4 2 8ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் கழியும் போது x = 8000 அப்படின்றது வந்துடும். ஸோ வட்டி வாரம் மாறவில்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஈக்குவலைசேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். மறந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். 5% 4% குறையுது, அவ்வளோதான் விஷயம். 2000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த இது இப்படி எழுத தெரியணும். இதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் தான் இந்த மாதிரி சம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தனி வட்டி விதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுல மும்மடங்காகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும்னு இருக்காங்க. தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க. S = PNR divided by 100. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். அதே சமயத்தில் இந்த ஃபார்முலா தெரியணும். A = P + SI. தயவுசெய்து இந்த ஃபார்முலா மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ஒரு அசலானது 15 ஆண்டுல மும்மடங்கு ஆகுதுங்களா? ஒரு அசலானது 15 ஆண்டுல மும்மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகள் 5 மடங்கா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, S = PNR divided by 100ல 15 ஆண்டுகள்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்மடங்கு ஆயிருக்கா. அப்போ 3p - p போட்டீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2pன்றது கிடைக்கும். அதாவது இது எத்தனை மடங்கு ஆயிருக்கும்? 15 ஆண்டுகள் மும்மடங்கு ஆகுதுங்களா? நம்ம நார்மலாகவே இது கழிக்கணும். சரிங்களா? அதான் விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாருங்க, P × R divided by R × 15 × 100. ஓகேங்களா? SI இது. அதாவது ஏன் கழிச்சேன்னா A - Pன்றதாங்க விஷயம். அது மும்மடங்கான்றது A. ஸோ இதில் P கழிக்கும் போது 2pன்றது வருது. அதான் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா R = நீங்கள் இதை அடிச்சு கொடுத்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இங்கே P கேன்சல் ஆயிரும். ஸோ R வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா 2 × 100 15 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 40/3ன்றது வந்து நமக்கு வந்து R அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, வட்டி வீதம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ 5 மடங்காக கிடைக்கும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவுக்கு வருவோம். 5 மடங்குனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னது A = P + SIல இது 5 மடங்குங்களா, இது P. ஸோ கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே 4 மடங்குன்றது வந்துடுதுங்களா. அடுத்து ஃபார்முலா SI இந்த இடத்துல இருக்குங்களா, P × என்னதுங்க இது, இது வந்து 6%ங்க, 40/3. ஓகேங்களா? அப்புறம் N divided by 100 போட்டிருக்கேன். PNR divided by 100 அதாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே P கேன்சல் ஆயிரும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 4 × 100 இந்த மாதிரி வரும். நீங்கள் அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். N = 30 years அப்படின்றது சிம்பிளாக தெரியுங்க. எல்லாமே இந்த சம்மெல்லாம் கேட்டுக்கிட்டே ரிப்பீட்டடாக கேட்குறதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின்.
இங்கே பாருங்களேன் 3x² + 2xy - 8y² = 0 எனில் x + 2y மற்றும் 3x + y இவற்றோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. விகிதம் என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு இந்த மாதிரி சம்முக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன், எல்சிஎம் HCF ரேஷியோக்கெல்லாம் ஃபேக்டரைசேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் தெரியலாட்டியும் இப்போ நான் கவனமாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 3x² + 2xy - 8y² = 0ங்களா? ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னா, இந்த 3 இதையும் பெருக்கணும். கவனமாக பார்த்தீங்கன்னா 3×24ன்றது வரும், -24. நீங்கள் இந்த இடத்துல கழிச்சாலும் கூட்டினாலும் 2 வரணும். ஆனால் ப்ளஸ் சிம்பிள் இந்த இடத்துல வரணும்னா, நீங்கள் கழிச்சாலும் கூட்டினாலும் எது பெரிய எண்ணோ அந்த இடத்துல ப்ளஸ் வரணும். இப்போ பாருங்கள் 6 நாங்க 24 எழுதிக்கலாமா? இதை நீங்கள் கூட்டி பார்த்தாலே +2 தான் வரும். ஏன்னா இது 6ன்றது பெரிய நம்பர், அதோட வேல்யூ தான் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும். அடுத்து பார்த்தா 3Kங்களா? இந்த இடத்துல 3K, இந்த இடத்துல 3K. ஸோ 1 3 3 0 3 6 அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் 3K = 4 அப்படின்றது. ஏன்னா ஆன்சர் எப்பவுமே மைனஸில் வராது, அதான் விஷயம். ஸோ எக்ஸோட நமக்கு தெரியும் K = 4/3 அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ விஷயத்துக்கு இந்த இடத்துல வருவோங்க. ஸோ x = 4/3 the y. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்படி தான் எழுதியிருக்கேன். x = KYன்னு அசம்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத. ஸோ x = KYன்னு அசம்ஷன் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டிக்கும். சரிங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக x/y = 4/3ன்றது ஆட்டோமேட்டிக்காக வருங்க. சரி, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? x + 2yயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதுதான் சொன்னேன். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 4/3y + 2y கூட்டுனீங்கன்னா 10y/3ன்னு கிடைக்குதுங்களா? அடுத்த ஃபார்முலா பாருங்க. 3x + yன்றது வந்து 3 × xோட வேல்யூ என்னதுன்னா 4/3y + y கூட்டினீங்கன்னா 5yன்னு வருதுங்களா? ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக y கேன்சல் ஆகும். இது ரெண்டத்தையுமே நம்ம இது வந்து விகிதம் தானங்க, அதனால ரேஷியோ போடும்போது இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு 5, அது 2. ஸோ 2/3ன்றது ஆன்சருங்க. சரிங்களா? இதுதான் இந்த சப்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த மாதிரி x = KYன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரே ஒரு, ஏன்னா அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. இதில் வந்து XY அப்படின்றது தான் நான் Kன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். x = KYன்னு எடுத்தது காரணம் என்னன்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியணும், அதுக்காக தான் எடுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A/B = C/D = E/F = 1/2 எனில் 3A + 5C + 7E = 3B + 5D + 7F அப்படின்றதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, A வந்து C அப்படின்றதையும் B வந்து D அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் C வந்து Eன்னு எடுத்துக்கணும், D வந்து F அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து 4th ப்ரொபோர்ஷனலுங்க. அப்போ ACEயோட வேல்யூ வந்து 1, BDFோட வேல்யூ வந்து 2 அப்படின்றத நம்ம பிரித்து எடுக்கணுங்க. அதான் விஷயம். இதோட வேல்யூ என்னது? 2. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. 3A + 5C + 7Eன்னு கேட்டிருக்காங்களா? ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ACEயோட வேல்யூவில் 1 தான். அப்போ 3A வந்து 3 தான், 5Cன்றது 1 தான், Eயோட வேல்யூ 7 தான். சரிங்களா? இங்கே BDFன்னு கேட்டிருக்காங்களா? அதெல்லாம் 2ங்களா? அப்போ பாருங்கள், 3 2 6, 5 2 10, 7 2 14. ஸோ ஃபைனலி அடிச்சு பார்த்தீங்கன்னா 1/2ன்றதாங்க கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த சீக்வன்ஸ் மட்டும் எடுக்க மறந்துடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4th ப்ரொஃபஷனல் வந்து நான் இனி ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸோட ஃபார்முலா கம்ப்ளீட்டாக போகிறேன். அதில் எல்லாமே இது இருக்கும். தயவுசெய்து ஃபார்முலா நல்லா படிச்சிங்கன்னா இதெல்லாம் அழகாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்களேன், P மற்றும் Q இவற்றோட HCF வந்து பார்த்தீங்கன்னா X, மேலும் P/Q = 1/X எனில் P மற்றும் Qவோட LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அது நமக்கு HCF P and Q வந்து Xன்னு கொடுத்துட்டாங்க, இது வந்து வேல்யூம் கொடுத்துட்டாங்க. தென் LCM ஆஃப் P and Q விஷயத்துக்கு வருவோம். HCFோட வந்து வேல்யூ வந்து Xன்றது தெரியும், P and Q. அப்போ ரேஷியோ வந்து P/Q = 1/Xன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா, ஒரு விஷயத்தை எக்ஸால் பெருக்கி எக்ஸால் அடிக்கலாங்க. அதுக்காக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே P and Qவோட வேல்யூ வந்து Xன்னு இருக்குல்ல, அதனால நான் எக்ஸால் பெருக்கிறேங்க. அப்போ இங்கே X/X² வரும். இப்போ P/Q வந்து நமக்கு வேல்யூ கன்ஃபார்மாக கிடச்சிருச்சுங்களா? ஓகேங்களா?
இது எதுக்கு பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், HCF இன்ட்டு LCM ஈக்குவல் டு P இன்ட்டு Q. ஓகேங்களா? P இன்ட்டு Q. இப்போ Pயோட வேல்யூ என்னன்னா எக்ஸு, Qவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு எடுத்துக்கிறேன். இங்கே HCF வந்து ஆல்ரெடி எக்ஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு தேவை LCM தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? எக்ஸும் கேன்சல் ஆயிரும். தென் LCM ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது மிஞ்சி இருக்குங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து P அண்ட் Qவோட ஃபைனலி பார்த்தீங்கன்னா அதோட LCM தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஒருவேளை இதை நம்ம பண்ணாமல் போனால் எப்படி இருக்கும்? 1/xஐ வந்து, ஏன்னா இப்போ வந்து Pயோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம், Qவோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஸ்டியூட்டே ஆகாது. ஏன்னா இரு எண்களின் பெருக்கற் பலன் தான் வேணும். சரிங்களா? அதுக்காக தாங்க நம்ம இப்படி பெருக்கி கொண்டு போகிறோம். இந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? P அண்ட் Qவோட வேல்யூ எக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த அதாவது P அண்ட் Qவோட வேல்யூ HCF தான் எக்ஸ். சரிங்களா? P டிவைடட் Q வந்து ரேஷியோ 1/xன்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. த்ரீ 3:5 என்ற விதத்தில் இருக்கும் இரு எண்களோட LCM வந்து 300 எனில் அந்த எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3:5 என்ற விகிதத்தில் இருக்க இரண்டு எண்களோட LCM வந்து 300. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது இரண்டு நம்பர்களின் பெருக்கல் பலன் அப்படின்னும் போது நீங்கள் நான் வச்சுக்கோங்க, நம்பராக கொடுக்கல, இது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேஷியோவில் கொடுத்தாலே கண்ணை மூடிட்டு அது 3x 5xன்னு எடுங்க. நீங்கள் 3 × 5ன்னு போட்டால் அது தப்பாயிரும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இது நம்பர் கிடையாது, இது விகிதம். சரிங்களா? இப்படி கேட்கும் போது என்னன்னா, இரு எண்களின் பெருக்கல் பலன்னா 3 × 15 அப்படின்னும் போது நம்ம அதோட LCM அப்படின்றது நமக்கு தெரியும். என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களோட LCM 300. ஸோ 15x அப்படின்றத நம்ம எடுப்போம். 3க்கு 5க்கு LCM எடுத்தீங்கன்னா 15 தான். அதே மாதிரி எக்ஸோட இது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஓகேங்களா? இப்போ அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ 20 தானே. அப்போ 3:5னா இங்கே 3x 5xனா 60 100 அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். தயவுசெய்து கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 3 × 5 மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க இந்த இடத்துல. இல்லை அடுத்து என்ன பண்ணுன்ற மூவே தெரியாமல் போயிடும். அதான் விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், ரேஷியோவில் கொடுத்தா மறக்காமல் நீங்கள் எக்ஸ் போட்டுக்கோங்க. அதான் LCM ஆஃப் 3x, 5x. த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் HCF. ஏன்னா LCM × HCF அந்த இரு எண்களின் பெருக்கல் பலன் அந்த விஷயம்தான். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், A:B C ஈக்குவல் டு 2:3:5 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் HCF வந்து ABயோட வந்து எக்ஸு. அப்போ 2B - 3A + 4C மற்றும் 5A - 2C + 5B இவற்றோட HCF என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் HCF. ஓகே, இப்போ பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. A:B C 2 3 5. நான் இப்போ தான் சொன்னேன், ஈஸ்டில் கொடுத்தாலே மறக்காமல் நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்றது. சரிங்களா? தட் மீன் 2x 3x 5xன்னு எடுங்க அப்படின்றது தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன, இதில் HC ஆஃப் ABO வந்து எக்ஸ். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் இது. ஓகே, அடுத்து வந்து ஃபைன் HC ஆஃப் எதுக்கு எது இருக்குது, 2B - 3A + 4Cக்கும் 5A - 2C + 5Bக்கும் என்னது HCF கண்டுபிடிக்கணும். ஸோ அசம்ஷனுக்கு வருவோம். இப்போ நமக்கு A வந்து 2xன்னு தெரியும், B வந்து 3xன்னு தெரியும். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ரேஷியோவில் கொடுத்தா தயவு செய்து எக்ஸ்ன்னு எடுத்துருங்க. ஏன்னா சும்மா 2 3 5ன்னு எடுத்து போனால் தப்பாயிரும். இப்போ பாருங்கள், இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 2B, Bக்கு பதிலாக 3x போடுங்க, Aக்கு பதிலாக 2x போடுங்க, Cக்கு பதிலாக 5x போடுங்க. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 20x அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? 20xங்களா? அதாவது நீங்கள் நார்மலாக அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த சீக்வன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, 5A - 2C + 5B. இந்த இடத்துல Aக்கு பதிலாக 2x பண்ணுங்கள், Cக்கு பதிலாக 5x பண்ணுங்கள், Bக்கு பதிலாக 3x பண்ணுங்கள். இதை நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா 15xன்றது வரும். ஸோ இதோட இப்போ 20க்கு 50க்கு இருக்கிற என்னது HCF கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியணும். இப்போ 20க்கும் இதுக்கும் HCF என்ன வரும், நமக்கு நார்மலாக தெரியும். இது வந்து எவ்வளோ வரும், 5 தான் வரும். ஏன்னா 5 3 சாரி 3 15ன்றது தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக காமன் வேல்யூ வந்து எக்ஸ் 5xன்றது தெரியும். ஸோ 5x = A + B அப்படின்றது வந்துடுது. ஏன்னா ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் கூட்டிருந்தீங்கனாலே நமக்கு என்ன வருங்க, 5x அப்படின்றது வரும். சரிங்களா? அதுதான் நான் இந்த இடத்துல A + B =
2x + 3x இந்த கூட்டுனா என்ன வருது? ஏயும் பியும் கூட்டி பாருங்களேன். 2x + 3x கூட்டினா தான் அந்த ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் டைரக்டா ஆன்சர் 5x நம்ம கிடைக்குது. ஆனா அந்த 5xன்றது இந்த ஏபிசியில் எதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா வரும்ன்றதை நம்ம பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் இந்த சம்மெல்லாம் ஏன்னா இது ஒரு குரூப் 1 லெவல் கிட்டங்க. ஆனால் பட் நமக்கு இந்த ஐடியா தெரிஞ்சுட்டா ஒருவேளை குரூப் 4 வந்து நமக்கு எப்படி கேட்டாலும் நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆகணும். அதுதான் விஷயம். அது எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் த எக்ஸாம் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் அவுட் ஆஃப்ல கேட்டாங்க, இப்படி கேட்டுட்டாங்க, அப்படி கேட்டாங்க, எதை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பால்காரர் முறையே 57 லிட்டர், 129 லிட்டர், 177 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வச்சிருக்காரு. அவற்றிலிருந்து ஓர் அளவை கிண்ணத்தின் மூலம் சரியாக பாலை அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு, கவனமா பாருங்க, வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவினால பால் மீதம் இருக்குது. அப்போ அந்த குடுவையில ஒரே அளவினால பால் வந்து மீதமாவே இருக்கான். ஸோ அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு ஆட்டோமேட்டிக்காக HCF தான் கேட்குறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வருவோம். A = 57ங்களா? நம்ம எடுத்துக்கலாம். B = 129, C = 177. இப்போ என்ன சொல்றாங்க? அந்த கிண்ணத்துலேருந்து பாலை அளந்து வெவ்வேறு இதில் வெளியேற்றுறாங்க. ஆனால் ஒரே அளவில் பால் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணுவோம். இப்போ 129லேருந்து அந்த அதுக்கு தான் சொல்றேன். ஒரே அளவிலான அளவை கிண்ணம் எடுத்து ஒவ்வொரு குடுவையிலும் பாலை துல்லியமாக அளக்கிறார்னா, ஆனால் ஒவ்வொரு குடுவையிலும் ஒரே அளவு பால் அளவிடப்படாமல் மீதமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ 129லேருந்து 57 கழிச்சிங்கன்னா 72, 177லேருந்து 129 கழிச்சா உங்களுக்கு 48, 177லேருந்து 57 கழிச்சிங்கன்னா 120. ஏன்னா இது இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரே அளவில் வெளியே பாலை வந்து அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியிட்டுறாங்க. அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கழிக்கிறோங்க. அதாவது இதுலேருந்து இதை கழிக்கலாம், அதுக்கப்புறம் இதுலேருந்து இதை கழிக்கிறோம், அதுலேருந்து அதை கழிக்கிறோம். இப்படி கழிச்சிங்கன்னா இந்த வேல்யூ வருங்க. இப்போ 72, 48, 120 வரும். இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதுமானதுங்க. இதுக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 24 அப்படின்றது தெளிவாக தெரியும். இது ஒன்றும் இல்லைங்க. இது ஏன் இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சுக்கோங்க. அவங்க அதான் சொல்கிறாங்க. இப்போ 57 வந்து பாலை வந்து கொஞ்சம் சரியாக வெளியேற்றுறதா -xன்னு வச்சுருக்கேன். ஆனால் அவங்க கரெக்டாக அது ஒரே அளவாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ இதுலேருந்து இதுலேருந்து இதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா HCF 3240 3600 அதோட தேர்டு நம்பர் வந்து 36. their LCM is 2/4 into 3/5 into 5 squared into 7 squared ஓட தேர்டு நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதோட தேர்ட் நம்பர் என்னன்னு இப்போ பாருவோம். HCF ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3240 3600, x இதோட இதுதான் என்னது 36 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. HCF அந்த தேர்ட் நம்பர் அப்படின்றது தேர்ட் நம்பர் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸ்ன்றது. அப்புறம் எல்சிஎம்மோடதையும் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மோடதையும் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 3 இதோட தேர்ட் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக தெரியும். 24 இதை வந்து கண்டிஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததை நம்ம எழுதிக்கிட்டோம். சரிங்களா? HCFக்கு வந்து 36ங்க, எல்சிஎம்க்கு வந்து இந்த வேல்யூ அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ இந்த தேர்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா HCF into LCM = the product of two numbers. இது நமக்கு நார்மலாகவே தெரியும். HCF வந்து 36ன்னு தெரியும். LCM பார்த்தீங்கன்னா இது கொடுத்துட்டாங்க. இதில் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? 3240 3600 ரெண்டு நம்பர் நமக்கு தெரியும். ஸோ இந்த மூணாவது நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க விஷயம். ஈஸியாக சம் சால்வ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தால போதுமானது. அடிச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி, ஏன்னா இதெல்லாம் நம்ம 2 பவர்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபைனலி ஆன்சர் வந்து பவர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் டஃப் தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம குரூப் 4ல் மேக்ஸு அவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் கேட்பாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின் பேப்பர் நடந்திருக்கு. அந்த 11 கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 25 சம்முனா நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சம் கிட்டத்தட்ட 2500க்கு மேலே அவ்வளோ சம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஐடியாலஜியே பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே 25 × 10 பார்த்தீங்கனாலே 250 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. 250 கொஸ்டின் பேட்டர்னில் உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் நல்ல எக்யூப் ஆகிருப்பீங்க. சரிங்களா? ஸோ x = 2² + 3/5 into 7². ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா z = x² / y அப்படின்னும் போது x மற்றும் y-ஓட மதிப்புகள் வந்து 10% அதிகரிக்குது எனில் z-ல ஏற்படும் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த z-ல ஒரு மாற்றம் ஏற்படுதில்ல, அந்த சதவீத மாற்றம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
எக்ஸ் வந்து அதிகரிக்குது. எக்ஸோட எவ்வளோ எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ அதிகரிக்குதுன்னா 10 அதிகரிக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைடட் பை 100 எக்ஸ் அப்படின்றத நான் ஃபைனலாகவே 1.1 எக்ஸ்ன்னு எடுத்துட்டேங்க. ஒய்யோட வேல்யூ பார்த்துட்டு ஸோ 1.1 ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இன்க்ரீஸ் ஆன வேல்யூங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சதவீத மாற்றத்தை வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ வருங்க சதவீத மாற்றத்துக்கு நான் இது ஏன் இசட் ஈக்குவல் டுனா எக்ஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னா இது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன், இது இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ இசட் இது வந்து மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்னா இது வந்து நார்மலாக இருந்தது, இதுதான் இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். அது 1.1 எக்ஸ் அப்படின்றது எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 121, அதான் 1.21 எக்ஸ் ஸ்கொயர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.1 ஒய் அப்படின்னு இருக்கு, இதோட ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ இதுதான் எதுனா அது மாற்றத்தோட இது இருக்குங்களா, இசட் புதியதோட இது, சரிங்களா? இப்போ ஃபைனல் என்ன பண்ணலாம்னா சதவீத மாற்றத்துன்னு போகும்போது சதவீத மாற்றம் அதான் முக்கியம். இந்த வரியை மறந்துடாதீங்க. சதவீத மாற்றம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இது என்னன்னா புதியது, இது பழசை கழிக்கணும், ஸோ பழசு கீழே இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இன்ட்டு 100, ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா 1.1 இசட் அப்படின்றது ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. இங்கே இது ரெண்டத்தையும் நம்ம நீங்கள் நார்மலாக சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரியும், சரிங்களா? 1.1 இசட் அப்படின்றது, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடர் ஒய்ன்றது நமக்கு இசட்னு தெரியும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த இது பண்ணியிருக்கேன் 1.1 இசட் அப்படின்றது. ஸோ 1.1 இசட் மைனஸ் இசட், ஏன்னா இங்கே இசட் தான் இன்வால்வ் ஆகுது. ஸோ அடிக்கிறதுக்கு இசட் இன்ட்டு 100. ஃபைனலி பார்த்தீங்கன்னா 10% அப்படின்றது இன்வால்வ் ஆகுங்க. எவ்வளவு? 10%. ஓகே, ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, இதில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மிகை தகுபின்னத்தோட தலைகீழிக்கும் அந்த பின்னத்திற்கு உள்ள வித்தியாசம் வந்து 9/20 எனில் அந்த பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மிகை தலைகீழி பார்த்தீங்கன்னா என்னது, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ எக்ஸ்னா அதோட தலைகீழி 1/x, அதோட இதுக்கும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1/x மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? ஒரு தலைகீழிக்கும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 9/20, ஓகேங்களா? எக்ஸ் தான் நான் தலைகீழாக எடுக்கும்போது 1/x மாறுதுங்க, அதுதான் விஷயமா சொல்கிறேன். ஸோ 1/x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 9/20 எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சமைஞ்சிரும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக எக்ஸ் மைனஸ் 1/x போட்டாலும் ஓகே தான், ஏன்னா எப்படினாலும் இது ஒர்க் அவுட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா 20x² ப்ளஸ் 9x மைனஸ் 20. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டினாலும் கழிச்சாலும் நடுவில் வந்து 9x அப்படின்றது வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருக்கேன். இதில் நார்மலாக 4x ப்ளஸ் ஒய் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்களா? அவ்வளோதான் விஷயம். x ஈக்குவல் டு 4/5ன்றது ஆன்சர். இது ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா ஓகே. நமக்கு தெரியலங்க 25 நாங்க 400 அப்படின்றது, அதான் விஷயம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரிங்க 25 நாங்க 100 இல்லை. அடுத்து பாருங்க, சாரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி 1/8 ஆர் இன் 37 1/2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37 1/2ல எத்தனை வந்து 1/8கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாம். 37 × 2 74 + 75 டிவைடட் 2ன்றதை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. இதில் 1/8 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 1/8 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும், சரிங்களா? இதில் எத்தனை 1/8கள் இருக்குன்னா நீங்கள் நேரடியாக இன்ட்டு போட்டுறாதீங்க. இது ஆஃப்னு இருந்தால் நீங்கள் இன்ட்டு போட்டிருப்பீங்க, அதான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ரோக்கலாக வரும், அதை மறந்துடாங்க. ஏன்னா எத்தனைன்னு கேட்டாலே நீங்கள் டிவைடர்லாம் போய் ஆகணும், அதுக்கு தான் விஷயம். ஸோ 78 × 8 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 300, அவ்வளோதாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஆஃப் அப்படின்றதா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் 37 1/2ல எத்தனை 1/8கள் இருக்கும், இதில் எவ்வளோ 1/8 இருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிவைடரில் தான் போகணும், சரிங்களா? மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து அதான் டக்குன்னு பெருக்கல் பண்ணுவோம், அதோட ஆன்சர் வந்துடும். அதனால் டிவைட் பண்ண இந்த விஷயத்தை, ஓகேங்களா? நீங்கள் மறக்காமல் டெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டெஸ்ட் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.